இந்த மாதிரி காட்டு யானைங்க கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர் எங்கே இருக்குது, எப்படி போயிட்டு ரீச் பண்ணுறது, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்கா, அண்ட் இன்னும் வேறு என்னெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குன்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறமா நான் லாங் வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு சேனல் ஞாபகம் இருக்கா என்னன்னு கூட தெரியல. சைட் பை சைட் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். லாங் வீடியோ போகிறதுக்கு டைமே கிடைக்கல. சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் வந்து ஒர்க் பேலன்ஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு டைம் கிடைக்கல. ரீசெண்டாக அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணுன்ட்டு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து இனிமேல் லாங் வீடியோஸ் போட முடியுமோ நான் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாங் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இங்க நிறைய பேர் மூணார் போனாலே மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட், எரவிக்குளம் நேஷனல் பார்க்குன்னு சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான் மூணாறு, இதுக்கு மேலே சுத்தத்துக்கு என்ன இருக்குன்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டா மூணாரை சுற்றி நிறைய பிளேஸ் இருக்கு. இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நிறைய ஊர் வந்து ரொம்பவும் அழகாவும் இருக்கும். சில இடம்லாம் வந்து பார்க்கறதுக்கே பிரமிக்க வைக்கும். நீங்க மூணார் போயிட்டு அங்கிருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா எல்லப்பட்டி, வட்டவடா, காந்தலூர், மறையூர், இடுக்கி, மாங்குளம், ஆனக்குளம், இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் போயிருந்த இந்த பிளேஸ் எங்க இருக்குட்டு இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி போனோம் எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லியிருக்கிறது புரியும். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 கிட்ட ஆகும் மதியம். மூணார்ல இருந்து கிளம்பி இந்த பிளேஸ் வந்து சேர்றதுக்கே ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரூம் வந்து செக் இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே இங்க பக்கத்தில் இருக்க பிளேஸ் எல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கோம். இங்க நம்மளோட வெஹிக்கிள் வந்து எதுவும் வேலைக்கு ஆகாது. ஃபுல்லாவே இங்க ஆஃப் ரோடு தான். ஸோ நம்ம வந்து ஜீப்பை தான் வந்து ஹையர் பண்ணி ஆகணும். ஸோ ஜீப்க்கு வந்து எவ்வளோ கொடுத்தேன் எல்லாமே நான் உங்களுக்கு எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸ்டே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் புக் பண்ணியிருந்தது. இது ஒரு ஏ-ஃப்ரேம் ஸ்டே. ஸோ நல்லாவே வந்து ஸ்பேசியஸாகவே இருந்தது. உள்ள டிவி, ஏசி, நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருந்தது. ஸோ ஸ்டே டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். இந்த ஏ-ஃப்ரேம் ஸ்டே பொறுத்தவரை கீழே ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடர் வச்சிருப்பாங்க. மேலே ஒரு பெட் இருக்கும். நீங்கள் ஒரு 6லேருந்து 8 பேர் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஏ-ஃப்ரேம் ஸ்டே வந்து கரெக்டாக இருக்கும். இவங்க கிட்ட ஒரு 3 ஏ-ஃப்ரேம் ஸ்டே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்கனியில் நின்று நம்ம வந்து பார்த்தோங்கன்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்கு அக்சசபிளாக இருக்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் கூட போயிட்டு அந்த ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஊரில் பொறுத்தவரை ஸ்டேஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டே, ஹோட்டல், ரெசார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பெருசாக இருக்காது. அண்ட் ஹோட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும், லிமிட்டடாக. நம்ம திங்ஸ்லாம் இப்போ வச்சாச்சு. ஸோ ஜீப்புக்கும் சொல்லியாச்சு. ஜீப் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் போயிட்டு கவர் பண்ணிடலாம். இந்த ஜீப் ரைடில் 2 ஃபால்ஸு, வாட்டர் ரிவர் ஸ்ட்ரீம் கிராசிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு, இந்த மாதிரி ஒரு சில பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெதர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. க்ளவுடியாகவும் இருக்குது அண்ட் சம்டைம் வந்து ட்ரிசில் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து செக் டேம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் செம்ம ஸ்பாட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஃபேமிலியெல்லாம் கேங்காக வந்தீங்கன்னா செம்மையாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு குளிக்கலாம். இங்கே எந்த சைட் திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் தான் தெரியுது. அதுலேயும் அங்கே அந்த ஃபால்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. எந்த சைட் பார்த்தாலும் வந்து அந்த ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த வில்லேஜை பொறுத்தவரை நல்லா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீனரியாக நல்லா ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்கும். எனக்கு நார்மலாகவே இந்த ஆஃப் ரோடு வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம பைக்லேயே ஆஃப் ரோடு வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவோம். ஆனால் இந்த ஜீப்லலாம் போகும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். செம்ம அட்வென்ச்சர் ஃபீல் தரும். உங்களுக்கும் ஆஃப் ரோட்லாம் பிடிக்கும்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போகிற ரூட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். நிறைய வந்து இந்த சைடு வந்து காட்டு யானைங்க சுற்றிட்டு இருக்குன்னு வந்து லோக்கல் வந்து சொல்லிட்டே தான் வந்தார் ஜீப் டிரைவர். அண்ட் வழியில் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி ரிவர் கிராசிங் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி வாட்டர் ஸ்ட்ரீம் தான். பட் ஆனால் அந்த பிளேஸ் வந்து ரொம்பவும் காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் இது முடிச்சுட்டு அப்படியே இது கிராஸ் பண்ணி போகும்போது இந்த சைடு வந்து நிறைய வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இருக்கு. அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரிவர் ஸ்ட்ரீம் கிராஸ் பண்ணதும் அந்த சைடு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ச் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபென்ச் வந்து எப்படின்னா நார்மலாக வேலி மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஹேங்கிங் ஃபென்ச் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்ச் நான் இங்கே தான் பார்க்குறேன். இது வந்து ஹேங்கிங் டைப்பில் இருக்குது. பட் ஆனால் ஓவர் வோல்டேஜ் வந்து இது வந்து கிடையாது. இந்த சைடு வந்து ட்ரைபல்ஸ் இந்த இருக்கிறனால வைல்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து இது வச்சுருக்காங்க. கரெக்டாக வந்து 5 o'clock ஈவினிங் ஆனதுமே இது வந்து ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜீப்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளேயே வந்து முன்னாடியே 5 o'clock முன்னாடியே இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற வில்லேஜில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில வீடுங்க வந்து நார்மலாக சின்னதாகவும் இருக்குது. சில இதெல்லாம் வந்து காட்டு யானைங்க வந்து நல்லா அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு. அண்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து நிறைய வந்து வீடும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சலுகையும் வந்து இருக்குங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மரம் ஏறுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஏணி மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது விரல் அவங்க வந்து அந்த கட்டை விரலை வச்சு ஏறி போகிற மாதிரியான ஒரு ஏணி இது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது இந்த பெரம்பன் குத்து வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் மேலே இருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் வந்து கீழே போகிறதுக்கு வந்து டூரிஸ்ட்கெல்லாம் இங்கே வந்து அவ்வளோ வந்து கிடையாது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபால்ஸ் வந்து அந்த கொட்டுற இடத்துல வந்து நின்னாங்கன்னா செம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து நம்மளால போக முடியாது. நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜ் வந்து இந்த புயன்குட்டி ஆறு தாண்டி வந்து போய் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இருக்குது.
இது வந்து ரொம்ப பெரிய ஆங்கி பிரிட்ஜ்னு வந்து சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்லா இருக்கு. இந்த பிளேஸும் நீங்கள் வந்து போயிட்டு இதில் கவர் பண்ணலாம். நாம இங்கே எங்கே நின்று பார்த்தாலும் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபால்ஸ் கண்ணில் பட்டுறது. ஜீப்லலாம் போகும்போது அந்த சுற்றி அந்த ஃபாரஸ்ட் ஃபீல் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் போயிட்டு ஒரு டைம் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம போகிறது இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம். இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனீங்கன்னா செம்மையாக அங்கே வைப் பண்ணலாம். பட் ஆனால் சேஃபாக போகணும். இந்த ஃபால்ஸில் குளிச்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஆட்டம் போட்டுட்டு செம்ம வைபாக இருந்துச்சு. அந்த முன்னாடியே வந்து ஒரு பாண்ட் மாதிரி இருந்துச்சு, ஆழம் கம்மி தான், ஆனால் வந்து ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது. ஃபால்ஸ் கிட்ட இருக்கும்போதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:20 கிட்ட ஆயிடுச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்பாட்டு. இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக ஸ்டேக்கு தான் நம்ம போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 கிட்ட ஆகுது. இப்போ நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்கும் நான் அந்த எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு நான் போகிறதுக்கு. நான் டெலகிராமில் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், யானை வந்துச்சான்ட்டு லாஸ்ட் அந்த போயிட்டு சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம். பட் ஆனால் எதுவும் வரல. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து நைட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வரணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஸோ ரூமில் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாச்சும் டீ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அந்த எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடலாம். டைம் பாருங்கள், ஒரு 8 மணி ஆகிடுச்சு. எல்லாம் இங்கே தான் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து சேஃப் தான். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை எதுவும் தொல்லை பண்ணாமல் இருந்தால் அதுவும் நம்மளை வந்து எதுவும் தொல்லை பண்ணாது. யானைன்னு கிடையாது, எல்லா வைல்டு அனிமல்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தோங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். நின்று கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் இருக்கும். நான் சென்னையிலேருந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். மூணார்னு கிடையாது, மெயினாக வந்து இந்த ஊரில் போயிட்டு இந்த யானையை வந்து இந்த தண்ணி குடிக்க வர இடத்த நான் பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்துடணுன்ட்டு நான் வந்ததுலேருந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். கடவுளே எப்படியாவது யானையை இங்கே வர வச்சுருன்ட்டு. வந்தாச்சு, நம்ம ஸ்பாட்டில் தான் இருக்கோம். இன்னும் எதுவும் யானைங்க எதுவும் வரல. ஸோ இங்கே தான் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மெதுவாக ஒன்று வந்து எட்டி பார்க்குது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆஹா, ஒன்று மட்டும்தான் வருமா இல்லை இன்னும் பின்னாடி வருமான்ட்டு. ஒரு குட்டி வருது. இங்கே பொறுத்தவரை நிறையா ஃபேமிலிஸாக வரும், குட்டி குட்டியாக வரும். ரொம்ப குட்டியான யானையும் கூட இங்கே வந்து நம்மளால் இங்கே ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதை வந்து நம்ம கண்ணால் வந்து இதை வந்து பார்க்கும்போது. கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி ஆகுது. இப்போ மூணாறு பக்கத்தில் இருக்கிற ஆனப்புறத்தில் இருக்கோம். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம லைஃப்பில் இன்னும் வந்து எத்தனை வயசு போனாலும் சில மெமரிஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் நம்மளை ஐஸில் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து என்றைக்குமே இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி நடந்தது. ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருந்தேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த யானைங்களை வந்து பார்த்தது ரொம்பவே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி காட்டு யானைகளை வந்து இவ்வளோ கிட்டேருந்து பார்க்குறது நான் பார்க்கும்போது டோட்டலாக அன்றைக்கி மணி ஒரு 11 மணி 11:30 கிட்ட ஆகிடுச்சு. 21 யானைங்களை வந்து நான் அன்றைக்கி பார்த்தேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் வந்து மறக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ரொம்பவே ஒரு குட்டி யானை இருக்கும். இந்த குட்டி யானைங்கள்லாம் நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம். பட் ஆனால் நேரிலலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். யானைகளை நேரில் பார்க்குறதே ஒரு ரேர் தான். ஃபாரஸ்ட் சைடில் போனால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபூர்வமாக இருந்துச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 12 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து எப்பயுமே டெய்லி மிஸ் பண்ணாமல் வரும். 95% எல்லாமே உங்களுக்கு லக்கு தான். இயற்கை கூட அந்த ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி தான். ஸோ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி லேட் நைட்டு கிட்ட ஆகிடுச்சு. சரி, நம்ம அப்படியே ஸ்டேக்கு போயிட்டு டின்னர் வேறு இன்னும் சாப்பிடல. டின்னர் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியது தான். இந்த ஸ்டே பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஃபீல் தந்துச்சு. அதுவும் இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ், அந்த வாட்டர் சத்தம் அதெல்லாம் கேட்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். பேர் நைட்டுக்கு வந்து இது வந்து 4000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5000 அந்த மாதிரி கூட வரும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்டேவோட நேம் வந்து எலிஃபென்ட் பப்பு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். நான் புக் பண்ணுற நம்பரும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் கைஸ். இது மூணாறுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு ஊர். இது மாங்குளம் டிவிஷனில் இருக்கிற ஆனக்குளம் அப்படிங்கிற ஒரு இது. இந்த ஊர் வந்து எதுக்கு வந்து ஃபேமஸ்னால் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டிராஃபிக் இருக்காது. நீங்கள் மூணாறுலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஸ்டே பண்ணணுன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இது அந்த ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து யானைங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வரும்.
இங்கே வந்துட்டு நைட்டு காலையில் டைம் அந்த மாதிரியெல்லாம் வந்தது. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஒரு 20 யானைங்க கிட்ட வந்தீங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது அதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மினரல்ஸ் மாதிரி இங்கே ஏதோ வந்து அந்த பபிள்ஸ் மிக்சிங்கில் வருது அப்படின்ற மாதிரி இங்கே லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டேல ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நிறைய இங்கே கிடையாது, மினிமம் தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் ஆனக்குளம் அப்படிங்கிற பிளேஸில். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீப்பில் வந்து இங்கே ஆஃப் ரோடில் 33 ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ரிவர் கிராசிங்கு, செக் டேம், அந்த மாதிரி வந்து ஒரு 4 to 5 பிளேசஸ் கிட்ட இவங்க இங்கே சுற்றி காட்டுவாங்க ஃபுல்லாக. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து நல்லா பார்க்கலாம். நீங்கள் மூணார் போயிட்டோ இல்லைனா வந்து எர்ணாகுளம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி அண்ட் ப்ரைவேட் பஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மாங்குளம் அப்படி இல்லைனா வந்து ஆனக்குளம்க்கு நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிட்டு நீங்கள் இறங்கிடலாம். மாங்குளம் போனாலும் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஷேரிங் ஆட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. மூணாரில் எப்பவுமே போன பிளேசஸ் எல்லாம் போயிட்டு போர் அடிச்சிச்சு, புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டிப்பாக இந்த ஆனக்குளம் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஒரு 1 night to 2 days நீங்கள் பிளான் பண்ணாலே இந்த ஊரில் போயிட்டு அழகாக நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். இந்த ஊர் எப்படி போகிறது, இல்லை அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஸ்டே, ஆஃப் ரோட், ஜீப் ரைட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பேக்கேஜ் மாதிரி வேணும்னாலே எனக்கு உடனடியாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மெயின் வந்து இங்கே வர்றதுக்கு ரீசன் வந்து இங்கே இதுதான், ஃபுல்லாக வந்து தண்ணி குடிக்க யானைங்க தண்ணி குடிக்க வர்றதை பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.